Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பல டைம் யோசிச்சிருப்போம். ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற சால்னா மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்கு, அதை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம சால்னா செய்யறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுல 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஏலக்காய், சின்னதா ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு கசகசா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. சால்னாவை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த எம்டி சால்னா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 12 எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி தாளிச்சு விட்டுருங்க. பரோட்டாலாம் சாப்பிட்றது போது இந்த சால்னா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்டா இருக்கும். பூண்டு 2 பல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டுங்க. இப்ப நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாங்க. அது கூடவே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு ஏத்த மாதிரி. இதை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு எம்டி சால்னா செய்யறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல நெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க, எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. அதுலயே 2 கிராம்பு, சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாவை இதே மாதிரியே செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. பெரிய வெங்காயம் 1 நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கையேந்தி பவன் சால்னா எல்லாத்துக்குமே பிடிச்சதா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்லயே உங்களுக்கு கிடைக்க போகுது. இது தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 தக்காளி சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சால்னாவை நீங்க பரோட்டா, தோசை, சப்பாத்தி இப்படி எது கூட சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். அடுத்ததான் மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு புதினா தலையும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டுங்க, அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க.
நம்ம ஊத்திருக்க பேஸ்ட்லாம் வந்து மசாலால அப்படியே இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். அடுத்ததான் இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பேஸ்ட் அரைச்ச தண்ணியே வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அதுல மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கோங்க 1 டம்ளர். அடுத்ததான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம முதல்லயே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால உப்பு கரெக்டா இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. மேலால அப்படியே வந்துட்டு மல்லித்தலை தூவிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான கையேந்தி பவன் எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க பரோட்டா, பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி இப்படி எது கூட சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருது. இந்த சால்னாவை உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.